என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் என்னுடைய நெற்றிப் பொட்டை தொட்டு உள்ளே வந்திருக்கின்ற என் குழந்தை, சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையின் பேரதிசயத்தை நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியலில் காணப்போகின்றாய். நீ விரும்பிய ஒன்றை நிச்சயமாக நீ பெறப்போகின்றாய். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று உணரக்கூடிய ஒரு நாள் மங்கள வெள்ளிக்கிழமை. அதுவும் நாளைய தினம் பேரதிர்ஷ்ட நாள் அல்லவா? ஆடி வெள்ளிக்கிழமை என்பதோடு மட்டுமல்லாமல் அஷ்டமியும் உனக்கு கூடி வந்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நாள். என் குழந்தையே, என்னவாகுமோ விடியல், நம் வாழ்க்கை எதை கொடுக்குமோ என்றெல்லாம் நீ நினைத்த உன்னுடைய நினைப்பிற்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றாள் இந்த வராகி. என் தங்கமே, நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையின் ஒரு பேரதிசயத்தை நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். இனி என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அதையெல்லாம் நிச்சயமாக நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் கைகளில் நான் ஒப்படைக்கப் போகின்றேன். அதிகார குரலுக்கு ஒருபோதும் அடிபணிந்து விடாமல், தரம் தாழ்த்தி பேசுபவர்கள் முன்னிலையில் ஒருபோதும் தலைகுனிந்து நிற்காமல், ஆணவமாக கேள்வி கேட்பவர்களுக்கு முன்னிலையில் நீ அலட்சியமாகவே பதிலை சொல்லி நீ நிச்சயமாக அந்த இடத்தை விட்டு நகர வேண்டும். அதில் எந்த தவறும் கிடையாது. எதை தவறு என்று நீ நினைக்கிறாயோ அதுவெல்லாம் தவறே கிடையாது. என் பிள்ளையே, வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை சோதிக்க நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் எதையும் தேவையில்லாமல் உன் மனதில் போட்டு நீ குழப்பிக்கொள்ளாதே. உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தைகளால் பதில் கொடுக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி நீ பதில் கொடுக்க வேண்டும். நீ நிமிர நிமிர அவர்கள் தலைகுனிய வேண்டிய நிலை ஏற்படும். நிச்சயமாக உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் அந்த இடத்தில் நீ சற்றும் கூட உன்னுடைய மனதை குழப்பிக்கொள்ளாதே. அவமானப்படுகின்ற இடங்களில் தெய்வம் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் உனக்காக நம் தெய்வம் உனக்கு துணை வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும். எதற்காக நம் தாயானவள் நமக்காக வருகின்றாள்? எதற்காக நம் தாயானவள் நம் வாழ்க்கையை நமக்கென கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறாள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் மீது அத்தனை அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்றேன். என் பிள்ளையின் மீது எனக்கு இருக்கின்ற அன்பை நிச்சயமாக நான் எப்பொழுதும் உன் முன்னிலையில் வெளிப்படுத்த நினைக்கின்றேன். உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கவனமாக கேட்டு அதை உன்னுடைய வாழ்க்கைக்குரியதாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே ஒரு மரணத்தை விட கொடியது என்ன தெரியுமா? அது ஒருவருக்குள் இருக்கின்ற மன அழுத்தம். பேச்சுக்கு நிறைய பேர் சொல்வார்கள், மன அழுத்தம் என்பது எல்லாம் அனுபவித்தால்தான் தெரியும் என்று. அது உண்மை. மன அழுத்தத்தில் இருப்பது மிகவும் கொடுமையான ஒரு விஷயம். அதனால் எப்பொழுதுமே மன அழுத்தமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்த வேண்டும். அழுத்தங்கள் எப்பொழுதும் உனக்கு எதிரான விஷயங்களை கொண்டு வரும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னால் தெளிவான முடிவுகளை எடுக்க விடாமல் செய்துவிடும். நீ எதை செய்தாலும் எதை நடத்தினாலும் அந்த இடத்தில் இந்த மன அழுத்தம் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவிடாமல் செய்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம், இதை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு, நான் உனக்காக வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை உனக்கு தருகின்ற இந்த நேரம், எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நீ எதையும் தவிர்த்து இந்த வாழ்க்கையில் முழுமையான விஷயங்களை பெற நினைக்காதே. எப்பொழுது உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை தேடி வருகின்றதோ, எப்பொழுது நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உனக்கு மிகுதியான மாற்றங்களை கொடுக்கின்றதோ, அப்பொழுது
நீ ஏறக்குறைய இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாய் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். இந்த நேரம், இந்த இரவு உன்னுடைய வாழ்க்கையில் பல உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்கின்ற இரவாக இருக்கும். விடியும் பொழுதில் உனக்குள் இருக்கின்ற பல தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் வெளியேறி உனக்குள் பல உண்மைகள் கிடைக்க தொடங்கும். எந்த உறவும் இங்கு தேவையில்லை என்று விலகி போவதற்கு முக்கியமான காரணம் கோபமோ வெறுப்போ கிடையாது. இன்னொரு முறை இது போன்ற ஒரு துரோகத்தையும் அவமானத்தையும் பார்த்து தன்னுடைய தன்மானத்தை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே யாரையும் சீண்டி பார்க்க நினைக்கக்கூடாது. உனக்கு நான் உதாரணம் சொல்லவா? எதனால் இது போன்று சொல்கிறார்கள் தெரியுமா? யாரையும் சீண்டி பார்க்க கூடாது என்று. ஒருவர் தன்னுடைய வண்டிக்குள் அமர்ந்து கொண்டு கண்ணாடிகளை எல்லாம் நன்றாக மூடிக்கொண்டு அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது ஒரு பறவை அந்த வண்டியின் மீது அமர்ந்திருக்கின்றது. வெளியிலிருந்து இவர்கள் உண்ணுவதை பார்த்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது அவர்கள் அந்த பறவைக்கு இரை போடுகின்றார்கள் கண்ணாடியை அடைத்து வைத்த காருக்குள். கண்ணாடி வழியாக அந்த உணவை பார்த்த பறவை என்ன செய்தது தெரியுமா? சட்டென்று கண்ணாடியை தன்னுடைய அலகால் உடைத்து அந்த உணவை எடுத்து உண்டது. இதில் யாருக்கு நஷ்டம்? யார் யாரை காயப்படுத்த நினைத்ததனால் யாருக்கு இதில் நஷ்டம் ஏற்பட்டது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, அந்த பறவையானது தன்னுடைய உணவை எடுத்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் அந்த வண்டியையும் அது சேதப்படுத்தியது. அதை சீண்டி பார்த்தது யாருடைய தவறு? இந்த வண்டிக்குள் இருந்தவர்களின் தவறல்லவா? அதனால் உண்மையாகவே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்காமல் எப்பொழுதுமே இந்த உண்மைகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவர்களால் முடியாது என்று அவர்களை சீண்டி பார்த்ததற்கு கடைசியாக கிடைத்த பலன் நஷ்டம் அவர்களுக்கு தானே. அதனால்தான் அம்மா சொல்கின்றேன், நாம் ஒருவரை சீண்டி பார்த்தால் அவர்களின் வீரியம் அதிகரிக்கும். அப்படியானால் உன்னை ஒருவர் சீண்டி பார்த்தால் அந்த இடத்தில் உன்னை நீ யாரென்று நிரூபிக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் எது ரசிக்கப்படுகின்றதோ அது நிச்சயமாக ஒரு நாள் வெறுக்கப்படும். அதனால் எதையுமே அளவுக்கு அதிகமாக என் பிள்ளை நீ நேசிக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோடு தான் இருக்க வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் அதனை நாம் பெரிதுபடுத்தாமல், கிடைத்தால் சந்தோஷம், இல்லை என்றால் பரவாயில்லை என்று சொல்லி நீ விட்டுவிட வேண்டும். இதனை ஒருபோதும் என் குழந்தை நீ மறக்காதே. ஆசைகள் அதிகமாகும் பொழுது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே நமக்கு சரியாக தோன்றாது. மேலும் மேலும் நமக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் இவை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் நான் உன் முன்னால் செய்கின்ற சில விஷயங்களை சற்று நீ சிந்தித்து பார். எதனால் இந்த வாழ்க்கையில் என்னென்ன நிலையை எல்லாம் நீ கடந்து வந்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார். என் குழந்தையே, எப்பொழுதும் போல நமக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது, என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நம்மிடத்தில் இருந்து எடுக்கிறது என்பதில் நாம் முழு கவனத்தோடு இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஒரு சுயநலம் பிடித்த உலகத்தில் நாம் இருக்கிறோம் என்பதனை மறக்கக்கூடாது. தேவைப்படும் பொழுது மட்டும்தான் அவர்களின் கண்களுக்கு நீ தெரிகிறாய். அதுவே நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறதல்லவா? அதை சொல்லிக்க கூட இங்கு யாரும் இருக்க மாட்டார்கள். யாரிடமாவது சொல்லி புலம்பலாம் என்றால் கூட அதை செவி கொடுத்து கேட்க இங்கு யாரும் இருக்க மாட்டார்கள். என் குழந்தையே, எல்லோருமே ஒருவரிடத்தில் இருக்கின்ற விஷயங்களை பொறுத்துதான் அவர்களோடு பேச நினைக்கிறார்கள். எல்லோருமே மற்றவர்களிடத்தில் என்ன தகுதி இருக்கிறது என்பதை பார்த்துதான் பேச நினைக்கிறார்கள். இப்படியாக பேச நினைக்கின்றவர்கள் இங்கு இருக்கின்ற இடத்தில் இது போன்ற மனிதர்களுக்கு மத்தியில் நீ எதையுமே பெரிதுபடுத்தி கொள்ள நினைக்காதே.
எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் நம்மை ஒதுக்குகிறார்களே என்று வருத்தப்படாதே. அவர்களுக்குத்தான் அந்த தகுதி இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னுடைய அன்பை பெறுவதற்கு நிச்சயமாக அவர்களுக்கு எந்த வகையிலும் தகுதி இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது என்று எண்ணி கலங்காதே. என் குழந்தையே, உண்மையாகவே யார் உன்னை ஒதுக்கினாலும் அதற்காக வருந்தாதே. எந்த ஆசையும் இல்லை, எந்த கனவும் இல்லை, நிம்மதியாய் இருந்தால் போதும் என்ற மனநிலைக்கு பல ஏமாற்றங்களும் சோகங்களும் உன்னை தள்ளிவிட்டதை நான் அறிவேன். இதன்படியே என் பிள்ளை, நீ எப்பொழுதும் ஆசைகள் இல்லாமலும் கனவுகள் இல்லாமலும் நிம்மதியாக இரு. நிச்சயமாக நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு நிறைவாக நடக்கும் பொழுது அதனை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். இதையெல்லாம் என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திடுவாய். உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ எப்பொழுதுமே தெளிவாக புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, அம்மா உன்னுடைய வெள்ளிக்கிழமை விடியலை நல்ல விடியலாக உனக்கு மாற்ற வேண்டும் என்று மிகுதியான எண்ணம் கொண்டு வந்திருக்கின்றேன். அதனால் நீ என்னை ஏமாற்றாமல் விடியும் பொழுதை நல்லபடியாக எதிர்கொள்ள இந்த இரவை நல்லபடியாக கடந்து வா. உறக்கம் வரவில்லையா? ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை மனதார உச்சரித்து கொண்டே இரு. நிச்சயமாக தானாக உறக்கம் உன்னை தழுவும். படுத்திருந்து உறக்கம் வரவில்லையா? எழுந்து உட்கார்ந்து கொள். நீண்ட நேரம் உன்னால் உட்கார முடியாது. தானாகவே உறக்கம் உன்னை தழுவிவிடும். அதனை நீ உணரும் பொழுது மீண்டும் நிச்சயமாக அந்த உறக்கத்தை பெற்றுக்கொள்ள நீ முனைப்போடு இருப்பாய். என் குழந்தையே, எங்கே அதிகம் காயப்படுகிறாயோ அந்த இடத்தில்தான் உன் வாழ்க்கைக்கான பாடமே உனக்கு தொடங்குகிறது. அதனால் காயங்களை கண்டு வருந்தாதே. விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக உன்னை பார்க்கின்றவன் பயப்படுவான். அவனை தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்க எவனும் பயப்படுவான் என்பதற்காகவே நீ நிச்சயமாக விழுந்த வேகத்தில் எழுந்திருத்து விட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எதற்கெல்லாம் கோபம் வருகிறதோ அதற்கெல்லாம் நீ புன்னகை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். எதற்கெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் வேதனைகள் வருகிறதோ அந்த இடத்தில் எல்லாம் உன்னுடைய புன்னகையினால் எதையும் எதிர்கொள்ள நீ துணிய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. முடிவு எடுத்த பிறகு தவறான முடிவை எடுத்து விட்டோமோ என்று சொல்லி நீ வருந்துவதை விட சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான முடிவுகளை நீ கண்டுபிடிக்க வேண்டும். இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி வருந்துவதை விட இதிலிருந்து நமக்கு தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ நம்பினால் போதுமல்லவா? இதை நாம் செய்த பிறகு செய்யாமல் இருந்திருக்கலாமே என்று நினைப்பதை விட செய்ததிலிருந்து அடுத்தது நாம் எதை பெற வேண்டும் என்பதனை யோசிக்க வேண்டும். வாழ்க்கையில் எப்பொழுதும் போராடித்தான் வாழ வேண்டியுள்ளது. சில புரிதல் கூட இல்லாத இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை வாழ்வது சிரமம்தான். அதனால்தான் புரிந்து கொள்ளாத இடத்தில் நாம் நிச்சயமாக நம்மை தனித்துவமாக காண்பித்து கொள்ள வேண்டும். உன்னை யாரென்று நீ நிச்சயமாக உனக்காகவாவது நிரூபிக்க வேண்டும். துரோகத்தை மறந்துவிட்டதாக நினைத்து சில மனிதர்கள் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தை, நீ மறக்கவில்லை, மன்னித்திருக்கிறாய், அவ்வளவுதான். மீண்டும் இது போன்ற ஒரு துரோகம் நடந்தால் வாழ்க்கை முழுமைக்கும் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதுதானே உண்மை. எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்களை நினைத்து என் பிள்ளை கலங்குவதை விட எல்லாவற்றிலும் இருந்து விலகி உனக்கான வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கு. உனது கருத்துக்களுக்கு ஓரிடத்தில் சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் நீ இருப்பது என்பது நீயாகவே உன்னை அடிமைப்படுத்தி கொள்வதற்கு சமம். வழியச் சென்று நீயாகவே உன்னை அடிமைப்படுத்துகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். அதனால் எங்கே உன் கருத்துக்களுக்கு மதிப்பில்லையோ அந்த இடத்தில் ஒருபோதும் நின்று நீ பேசாதே. நினைப்பது போல வாழ்க்கை எல்லோருக்கும் அமைந்து விடுவது கிடையாது. அழகாய் அமைந்த வாழ்க்கையை கூட இங்கு சிலருக்கு வாழத் தெரிவதும் கிடையாது. அதனால் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு வேண்டிய விஷயங்களை உறுதியாக பெற்றுக்கொள்ள முன்னே வந்து கொண்டிரு. தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உன்னை பற்றி புரிய வைக்க போராடி கொண்டிருக்காதே. உலகில்
விமர்சிக்கப்படாத மனிதர்கள் இங்கு யாருமே கிடையாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் விமர்சனங்கள் இருக்கிறது, அதுபோலத்தான் உனக்கும். கடந்து வா, வெற்றி உலகம் உனக்கு காத்திருக்கிறது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.